ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார்? இந்த கேள்வியை வேர் இஸ் ஹி கோயிங் இந்த மாதிரி கேட்கலாம். இது எந்த டென்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் எங்கு போவார்? இப்போ டென்ஸ் மாறுது, அப்போ அந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சரும் மாறும். வேர் டஸ் ஹி கோ? டஸ் அப்படிங்கிற வார்த்தை ஹீ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சிங்குலர் இருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. இப்போ அவர் எங்கு போனார், அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேர் டிட் ஹீ கோ? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். வேர் இஸ் ஹீ கோயிங், வேர் டஸ் ஹீ கோ, வேர் டிட் ஹீ கோ. இப்போ ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஃபாஸ்ட்டாக ஆன்சரை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் என்ன பேசுவார்? இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்கள். வாட் டஸ் ஹீ ஸ்பீக்? அவர் என்ன பேசினார்? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாட் டிட் ஹீ ஸ்பீக்? வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? வாட் டஸ் ஹீ ஸ்பீக்? வாட் டிட் ஹீ ஸ்பீக்? இப்போ அனதர் செட் பார்க்கலாம். அவர் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறார்? ஒய் இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் ஏன் பேசுவார்? ஏன் பேசணும்? ஒய் டஸ் ஹீ ஸ்பீக்? இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப ஈஸி. அடுத்தடுத்து உங்களால் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். அவர் ஏன் பேசினார்? ஒய் டிட் ஹீ ஸ்பீக்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ரெண்டாவது கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், மூணாவது கொஸ்டின் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஒய் டிட் ஹீ ஸ்பீக்? நெக்ஸ்ட் ஒன், அவர் என்ன யோசித்து கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ திங்கிங்? அவர் ஏன் யோசிக்கிறார்? ஒய் டஸ் ஹீ திங்க்? அவர் ஏன் யோசிக்கிறார்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவர் ஏன் யோசித்தார்? ஒய் டிட் ஹீ திங்க்? ஸோ இப்போ உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் நல்ல மனப்பாடம் ஆயிருக்கும். ஃபாஸ்ட்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செட் பாருங்கள். அவர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ ஆஸ்கிங்? அவர் என்ன கேட்கிறார்? வாட் டஸ் ஹீ ஆஸ்க்? அவர் என்ன கேட்கிறார்? அவர் என்ன கேட்டார்? வாட் டிட் ஹீ ஆஸ்க்? ஸோ கரெக்டாக அந்த பாஸ் பண்ணுற இடத்துல உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுது. அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அப்படி சொல்ல முடியல அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் மனப்பாடமாகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அகெயின் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸை மனப்பாடம் பண்ணுறதுக்காகவே பாருங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரொம்ப ஈஸியான போர்ஷன் இது. அவர் என்ன விற்று கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ செல்லிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் என்ன விற்கிறார்? வாட் டஸ் ஹீ செல்? அவர் என்ன விற்கிறார்? அவர் என்ன விற்றார்? பாஸ்ட் டென்ஸ். வாட் டிட் ஹீ செல்? ஸோ இந்த இஸ், டஸ், டிட் இதுதான் அந்த டென்ஸை ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் செட். அவர் என்ன அனுப்பி கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ சென்டிங்? அவர் என்ன அனுப்புகிறார்? இது எப்படி சொல்கிறது? வாட் டஸ் ஹீ சென்ட்? அவர் என்ன அனுப்புகிறார்? வாட் டஸ் ஹீ சென்ட்? அவர் என்ன அனுப்பினார்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாட் டிட் ஹீ சென்ட்? ஸோ கரெக்டாக அந்த டென்ஸையும் நீங்கள் சைமல்டேனியஸாக ஞாபகத்தில் வச்சுட்டே வரணும். வாட் இஸ் ஹீ சென்டிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் டஸ் ஹீ சென்ட்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டிட் ஹீ சென்ட்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் செட். அவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ லேர்னிங்? அவர் என்ன கற்கிறார்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டஸ் ஹீ லேர்ன்? அவர் என்ன கற்றார்? அவர் என்ன லேர்ன் பண்ணார்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாட் டிட் ஹீ லேர்ன்? வாட் இஸ் ஹீ லேர்னிங்? வாட் டஸ் ஹீ லேர்ன்? வாட் டிட் ஹீ லேர்ன்? ஒரே மாதிரி கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டே வர்றோம் மனப்பாடம் பண்ணுறதுக்காக. அவர் ஏன் அங்கு உட்கார்ந்திருக்கிறார்? ஒய் இஸ் ஹீ சிட்டிங் தேர்? அவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதில் டென்ஸ் மாறலை. அவர் ஏன் உட்கார்ந்திருக்கிறார், அவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறார், கொஸ்டின் தான் மாறி இருக்கு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து பதில் சொல்லுங்கள், ரொம்ப ஈஸி. வேர் இஸ் ஹீ சிட்டிங்? அவர்
எங்கு உட்கார்ந்திருக்கிறார். ஒய் அப்படிங்கிறது வேர் அப்படின்னு மாறி இருக்கு. அவர் ஏன் உட்கார்ந்தார். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஒய் டிட் ஹீ சிட். அவர் ஏன் உட்கார்ந்தாரு. ஒய் இஸ் ஹீ சிட்டிங் தேர். வேர் இஸ் ஹீ சிட்டிங். ஒய் டிட் ஹீ சிட். நெக்ஸ்ட் செட். அவர் என்ன வைத்திருக்கிறார். என்ன கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹாவ். வாட் டஸ் ஹீ ஹாவ். அவர் கையில் என்ன வைத்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஹீ ஹேவிங் இன் ஹிஸ் ஹேண்ட். வாட் இஸ் ஹீ ஹேவிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் ஏன் வைத்திருந்தார். ஒய் டிட் ஹீ ஹாவ். அவர் ஏன் வைத்திருந்தார். ஒய் டிட் ஹீ ஹாவ். அவர் ஏன் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். ஒய் இஸ் ஹீ கம்மிங் ஹியர். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் எங்கு வந்து கொண்டிருக்கிறார். இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். வேர் இஸ் ஹீ கம்மிங். அவர் ஏன் வந்தார். இந்த கேள்வியை கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.